ஒரு மேக்ஸி ஸ்டைலில் இன்ஸ்டன்ட் சாரி இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. 5 செகண்டில் இதை நம்ம வேர் பண்ணிடலாம். சாரி மாதிரி வேர் பண்ணால் இந்த பல்லுவை ஜஸ்ட் லைக் தட் இப்படி போட்டோன்னா நமக்கு ஒரு சாரி லுக் வந்துடும். நமக்கு ஒரு மேக்ஸி லுக் வேணும்னா இந்த பல்லுவை எடுத்து ரிவர்ஸாக நம்ம போடும்போது நம்ம இது ஒரு மேக்ஸி மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கவுன் ஸ்டைல் சாரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கவுன் ஸ்டைல் சாரி செய்யறதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்க சாரியும் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ப்ரிஃபரபிள் கலர் பிடிக்கும்னா 5 மீட்டர் வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஷிஃபான் ஃபேப்ரிக் நம்ம எடுத்துக்கலாம். வந்து நம்ம சின்ன கேல்குலேஷன் போட்டுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கேல்குலேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கவுன் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது வந்து சாரி கன்வெர்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் இந்த கவுனை எப்படி ரெடி பண்ணணும், இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து we need full length, அதாவது இந்த கவுனோட ஃபுல் லென்த் ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் வந்து நான் 51 எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் ஃப்ரில் வந்து 15 இன்ச்சஸ் வைக்கிறேன். அதாவது இந்த போர்ஷன் வந்து 15 இன்ச்சஸ். ஸோ ஃப்ரில் வந்து 15. ஸோ கவுன்லேருந்து ஃப்ரில் வந்து இப்போ தனியாக செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு 36. இப்போ இந்த 36க்குள்ளே நம்ம யோக்கு, அதாவது நம்ம இந்த பாடி பார்ட் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ இருக்கோ நம்ம பிரித்து எடுத்துடணும். ஸோ இந்த எடுத்திருக்க 36 இன்ச்சில் என்னோட பாடி பார்ட், அதாவது யோக் பார்ட் வந்து 14 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த 14 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணும்போது இந்த 22 இன்ச்சஸ் தான் எனக்கு இந்த ஸ்கர்ட் பார்ட். ஸோ இது ஸ்கர்ட் வந்து 22 இன்ச்சஸ், இந்த யோக் வந்து 14 இன்ச்சஸ். ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி நீங்கள் கேல்குலேஷன் போட்ட பிறகு தான் நீங்கள் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை கட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கிடைச்சிருக்க நம்பர்ஸில் வந்து தையலுக்கான அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம லைனிங் வந்து யோக் பார்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் இல்லாத ஃபேப்ரிக். ஸோ யோக்குக்கு மட்டும் லைனிங் கொடுத்து இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர் கிரேப் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இதை எப்படி 4 ஃபோல்ட் பண்ணி லே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் நான் கேல்குலேஷன் மார்க் பண்ண போகிறேன். இந்த கவுன் ஸ்டைல் சாரி வந்து மீடியம் டு எல் சைஸ் வரைக்கும் நம்ம இந்த கேல்குலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக அடுத்த சைஸ் போகிறவங்க இதில் கொடுக்குற நம்பர்ஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இந்த டோட்டல் லென்த் வந்து 14 இன்ச்சஸ். அது கூட 1 இன்ச் தையலுக்கு ஆட் பண்ணி 15 இன்ச்சுக்கு வந்து லென்த் எடுத்திருக்கேன். ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் எடுக்கிறேன். 6 இன்ச் வந்து நான் 7 இன்ச் வந்து பேக் நெக் டெப்த் கொடுக்க போகிறேன். அதனால 6 இன்ச்சு ஷோல்டரும் 6 இன்ச் வந்து ஆர்மோட டெப்த்தும் நான் கொடுத்து இந்த மாதிரி லைன் மாதிரி ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளோட அப்பர் பாடியோட கேல்குலேஷன் நம்ம பார்க்கலாம். என்னோடய அப்பர் பாடி வந்து 34, அதாவது செஸ்ட் வந்து 34 ப்ளஸ் அது 2 இன்ச்சு ஈஸ் கொடுக்குறேன், லூஸ் கொடுக்குறேன், டிவைடட் பை 4. 4ஆல் அதை டிவைட் பண்ணும்போது எனக்கு 9 இன்ச்சஸ் வந்தது. 9 இன்ச்சுக்கு நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 9 இன்ச் வந்து ஏன்னா வேஸ்ட் பார்ட்டுக்கும் அதே சேம் 9 இன்ச் தான் கொடுக்க போகிறேன். ஸோ மேலே வந்து 9 இன்ச் வந்ததில் அதே 9 இன்ச் நான் கீழையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வெளி பக்கமாக மார்க் பண்ணி இந்த லைனை க்ராஸ் பண்ணி என்னோடய ஆர்ம் ஹோலோட கர்வ் நான் இங்கே வரைஞ்சிட்றேன். அண்டு மேலே ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி இதில் என்னோடய ஆர்ம் ரவுண்ட் வந்து ஒரு 8 இன்ச் தேவை. அது வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இந்த லைனை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்கோட அகலம் வந்து 2.25லேருந்து 3 இன்ச் வரைக்கும் நெக் லைன் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே. நெக்கோட டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ்லேருந்து 7.5 வரைக்கும் நான் நெக்கோட டெப்த்து பேக்கில் கொடுக்குறேன். ஃப்ரண்ட்டு டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டுக்கு டெப்த் கொடுக்குறேன். ஓகே. பேக் வந்து எனக்கு கொஞ்சம் வெளியே அவுட்டர் வந்த மாதிரி வேணுன்றதுக்காக வெளிப்பக்கமாக லைட்டாக க்ராஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்லேருந்து 6.5 இன்ச் வந்து நெக் டெப்த் நான் கொடுத்துக்கிறேன். சைடில் வந்து தையலுக்கு 1.5 இன்ச்சு கொடுத்துட்டு கீழ்பார்ட்டை கொஞ்சமாக இப்படி ரைஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் லைன் டெப்த்து ஒரு 6 இன்ச் அதையும் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணி இது எல்லாமே ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு கர்வ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து கிரேப் லைனிங் வந்து ஒரு
3லேருந்து 4 மீட்டர் க்ரேப் லைனிங் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் கட் பண்ண வேண்டியது யோக்கை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கர்ட் கட் பண்ணணும். கடைசியாக தான் நம்ம இதில் ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து எந்த இடத்துல பாடி ஜாயின் ஆகுதோ அங்கே ஒரு நாச் அடிச்சுட்டு இதை லைட்டாக வந்து இப்படி ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்னோடய ஃப்ரண்ட் நெக் லைனை கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பேக் நெக் லைனை இதுலேருந்து கட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, ஸோ இதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்துடுறேன். அதாவது நான் ஃப்ரண்ட் கட் பண்ணிடலையே அந்த பீஸை எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நான் வந்து என்னோடய பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ பேக் பார்ட்டுன்னு சொல்லும்போது கொஞ்சம் வந்து அது இறக்கமாக இறங்கி வருது. ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டுக்கு லைட்டாக ஆர்ம் ஹோலில் உள்குழி எடுத்துக்குங்க. ஸோ இது பேக்கு, இது ஃப்ரண்ட் பார்ட். இப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து மெயின் ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து என்னோடய சாரி கன்வெர்ட்டட் டு அனார்கலி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதில் யோக்கை எப்படி பர்ஃபெக்டாக கேல்குலேட் பண்ணி கட் பண்ணுறதை ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்னும் டீட்டெயில் வீடியோ வேணுமோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து லைனிங்கை தாண்டி ஒரு 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் விட்டு இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து பார்த்தோம் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன். ஸ்கர்ட் பார்ட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 22 இன்ச்சஸில் நமக்கு தேவைப்படும்னு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி நான் போட போகிறேன். ஸோ எப்போ நம்ம ஹாஃப் சர்க்கிள் போடுறதா இருந்தாலுமே டோட்டல் லென்த், என்னோடய டோட்டல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 52 இன்ச்சு. அந்த 52 இன்ச்சு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் இன்னொரு 52 இன்ச் பேக் பார்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணி இது ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி நம்ம மடித்து கட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து இதை எப்படி க்ராஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டு பண்ணலையே, ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை எப்படி க்ராஸாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த நம்ம ஒரு சமோசா ஷேப் மாதிரி மடிச்சுட்டு அந்த ஓரத்தில் எட்ஜில் இப்படி நான் யோக்கை வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு எவ்வளோ யோக் வந்ததோ அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கியே கட் பண்ணுங்கள். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஒரு சாரி டைப் மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த சாரி டைப் பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு 2-3 ப்ளீட் இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் இறக்கி எவ்வளோ வருதோ யோக் தேவையான மெஷர்மெண்ட்டோ அதுலேருந்து கொஞ்சம் இறக்கி கட் பண்ணும்போது அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிற ஃபேப்ரிக்கை நம்ம இங்கே ப்ளீட் மாதிரி லைட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்கர்ட்டோட லென்த்தை நான் கட் பண்ணுறேன். ஸ்கர்ட்டோட லென்த் வந்து நான் மேலேருந்து இதோட லென்த்தை நான் மார்க் பண்ணி நான் அப்படியே கட் பண்ணிடுறேன். ஸோ இங்கேருந்து 23 மேலே 15 இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அதோட லென்த்தாக மார்க் பண்ணி இதில் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த வேஸ்ட் பார்ட்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நான் யோக் பார்ட்டோட ஸ்ட்ரெச்சிங் காட்டல. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கில் வந்து நான் ஏற்கனவே பண்ண அந்த யோக் பார்ட்டோட மேக்கிங் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த யோக் எப்படி தைக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் அதை போய் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதில் கம்ப்ளீட் டீட்டெயிலும் இருக்குது. ஸோ இப்போ என்டையர் ஸ்கர்ட் நமக்கு இப்படி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நான் வந்து லைனிங்கும் கட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ எக்ஸாக்டாக இதை இப்போ எப்படி கட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம இதில் லைனிங்கும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த லைனிங் கட் பண்ணுறதுக்கு ஸ்கர்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்குங்க. ஸோ இந்த ஒன்ஸ் வந்து ஸ்கர்ட்டை கட் பண்ணி முடித்த பிறகு இந்த டவுன் பார்ட் இருக்கு இல்லையா, இதை கம்ப்ளீட்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீழே வச்சு இதை ஃபுல்லாக இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. இதை மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்ததோ இப்போ இதோட இன்ட்டு 3 டைம்ஸ் எடுத்துக்குங்க. அந்த அளவுக்கு ஃபேப்ரிக்கை நம்ம கீழே சுருக்கி நம்ம கொடுக்க போகிறோம். எனக்கு வந்து ஒரு 55 இன்ச் 55 இன்ச்சஸ் வந்தது. அதை 3 டைம் பண்ணனா 165 இன்ச்சஸ் எனக்கு கீழே வைக்கிற ஃபேப்ரிக் தேவைப்படுது. ஸோ இதோட லென்த் வந்து எனக்கு எவ்வளோ வேணுமோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு 15-16 இன்ச்சஸ் நான் லென்த் வேணும்னு. ஸோ அந்த அளவுக்கு இது அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ 165 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஷிஃபானு, க்ரேப்பு,
இந்த மாதிரியான ஃபேப்ரிக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிழிச்சு எடுக்கும்போது நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வரப்போகுது. ஸ்கொயர் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, எங்கேயுமே ஏற்றம் இறக்குமே இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணும்போது தான் நம்மளால் கரெக்டாக அந்த லென்த் வராது. இப்போ எனக்கு ஒரு 18 இன்ச் வேணும்னா அந்த 18 இன்ச்சை இப்படி கிழிக்கும்போது ஆன் ஃபோல்டு பண்ணி பாருங்களேன், பர்ஃபெக்டாக அந்த 17 இன்ச் வந்துடும். நம்ம கட் பண்ணோன்னா இப்படி வராது. ஓகே, ஸோ எனக்கு 165 இன்ச்சுக்கு அந்த 15 இன்ச்சை நான் ரெடி பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தையலுக்கும் சேர்த்து அதை போட்டுக்குங்க. ஸோ இப்போ இங்கேருந்து நான் ஸ்லீவ்ஸ் மார்க் பண்ணுறேன். என்னோடய ஸ்லீவோட லென்த்து ஒரு 8 இன்ச் வேணும். ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி பஃப் மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மல் ஸ்லீவை வரைஞ்சிட்டு லைட்டாக இதை கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு மட்டும் லைட்டாக மேலே ஏற்றி வரைஞ்சிருக்கேன். ஸோ அது பஃப் பண்ணுறதுக்கு அது நமக்கு போதுமாக இருக்கும். இப்போது இதையும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதில் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கொஞ்சமாக வந்து துணியோட நல்ல பக்கங்கள் ஒன்றா மேட்ச் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முந்தானைக்கு வந்து எனக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்கோ அந்த அளவுக்கு நான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் எனக்கு அகலம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 22 இன்ச்சு தான் இருக்குது. அந்த 22 இன்ச் அகல ஃபேப்ரிக்கை 2 சைடும் மடித்து கொடுத்துட்டு ஒரு லென்த்தி பீஸாக நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து கீழே வந்து கேதரிங் வைக்கிற ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்து இந்த ஃபேப்ரிக்கை நம்ம வந்து ஸ்கர்ட்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து தையல் வந்து 5ல் வச்சு ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. 5ல் வச்சு ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இதை வந்து அந்த பெரிய த்ரெட்டை வந்து பொறுமையாக இழுத்து இதை வந்து நம்ம மேனுவலாக இப்படி நம்ம கேதர் பண்ணுறோம். ஸோ மிஷினில் வந்து கேதரிங் ஸ்ட்ரெச் வச்சு கூட அந்த ஃபுட்டர் மாற்றி கூட பண்ணலாம், இல்லைனா நீடில் வச்சு கூட கேதர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி இதை நம்ம கேதர் பண்ணி இது நம்ம ஸ்கர்ட் பார்ட் கூட வச்சு நம்ம இப்போது அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ யோக் பார்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த யோக் பார்ட்டில் நம்ம டாட்டை பிடிச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் இந்த யோக்கை நான் ரிப்பீட் பண்ணலை. ஒருவேளை யோக் வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்லீவையும் அதே மாதிரி 5ல் தைச்சு கேதர் பண்ணி நம்ம யோக் கூட ஜாயின் பண்ணிடலாம். ஸோ கேதர் பண்ண அந்த ஸ்லீவை வந்து யோக்கில் வச்சு இப்படி நான் ஸ்ட்ரெச் பண்ணிடுறேன். தென் கீழே வந்து டவுன் பார்ட்டை மடித்து கொடுத்துட்டு நம்ம ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை சைட் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஸ்லீவை ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து இதை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு சைடு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சைடு ஜாயின் பண்ணி ஒரு சைடு நம்ம ஓப்பனாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஓப்பனாக வச்சுருக்க இடத்துலேருந்து நான் என்னோடய ஸ்கர்ட் பார்ட்டை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் வச்சு இதோட சென்டரை நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகே, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் சென்டர் மார்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த சென்டரில் வந்து நம்ம சின்ன சின்னதாக ப்ளீட்டிங் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் இறக்கி கட் பண்ணிங்கன்னா அந்த இறக்குன பார்ட் வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் ப்ளீட் பண்ணிக்கலான்னு. ஸோ அதனால் இங்கேருந்து எண்ட் டு எண்ட் இங்கே வச்சு ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து நான் இதை பின் பண்ணேன்னா என்டையராக எனக்கு வந்து ஸ்கர்ட்டு போய் எங்கே முடியுதோ பேக் பார்ட்டில் இன்னொரு சைடு அதையும் நான் பின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம அப்படியே இந்த ஸ்கர்ட்டையும் யோக்கையும் ஒன்றா மேட்ச் பண்ணிகிட்டே பின் பண்ணிகிட்டே போகிறோம். அப்போது அங்கே சென்டரில் எவ்வளோ தூரம் ஃபேப்ரிக் வந்து நமக்கு இருக்கோ அந்த கம்ப்ளீட் ஃபேப்ரிக்கை தான் நம்ம வந்து ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதை கொண்டு போகிறேன். ஸோ கொண்டு போய் நான் சென்டரில் நான் வந்து நாச் அடித்தேன் இல்லையா, அந்த நாச்சில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ ஃபேப்ரிக் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபேப்ரிக் எல்லாம்
ஒன்று மேலே ஒன்று பக்கத்தில் வர மாதிரி ஒரு ப்ளீட் மாதிரியோ இல்லை பாக்ஸ் ப்ளீட் மாதிரியோ கொடுத்துடலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆன் தி ஹோல் வந்து சாரி மாதிரி ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ப்ளீட்டாக ஒன்று மேலே ஒன்று வச்சு இதை மேலே ஒரு பின் பண்ணிவிட்டு ஸோ இந்த வேஸ்ட்டை சுற்றி இந்த ஸ்கர்ட்டை நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இந்த வச்சுருக்க அந்த பின்னோடு நம்ம வந்து இதை ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ சென்டரில் நமக்கு ஒரு ப்ளீட் இப்படி ஃபார்ம் ஆகிடும். ஜஸ்ட் லைக் தட் லைட்டாக நம்ம ஸ்கர்ட்டையும் யோக்கையும் சேர்த்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணி முடித்த பிறகு இன்னொரு பக்கம் இருக்க ஸ்லீவ்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் ஸ்கர்ட்டை வந்து ஸோ இப்படியே நம்ம இதை கம்ப்ளீட் ஸ்கர்ட்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம கீழே அந்த கேதரிங் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அந்த கேதரிங் பீஸை வந்து வச்சு நான் ஸ்ட்ரெச் பண்ணிடுறேன். ஸோ மேலே ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து மடித்து தைச்சிட்றோம். ஸோ என்னெல்லாம் மெஷர்மெண்ட் நான் சொன்னனோ அதில் வந்து நீங்கள் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ எவ்வளோ தேவையோ கீழே மடித்து தைக்க ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான சீம் அலவன்ஸை கொடுத்து இதை நம்ம நீட்டாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, ஸோ கேதரிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் முடித்த பிறகு நம்ம வச்சுருக்க அந்த பல்லு பீஸ் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் மேலேருந்து ஒரு 4 இன்ச்சு கீழே இதை நான் வந்து மார்க் பண்ணுறேன். மேலேருந்து ஒரு 4லேருந்து 4.5 இன்ச் கீழே தையலுக்காக நம்ம சீம் அலவன்ஸ் லைன் கொடுத்துருந்தோம், அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து இந்த பல்லுவோட ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் இது கூட நான் ஜாயின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது அகலத்தை பாருங்கள், நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 26லேருந்து 27 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரே ஒரு பாயிண்ட் இப்படி வர மாதிரி வச்சு இந்த பல்லு அதை முந்தான பார்ட்டு வச்சு இதை பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ண பிறகு இது வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களோட பேக் பார்ட் வந்து போட்டு இதை சைடை கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டோட பல்லு எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம பின் பண்ணி மேலேருந்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிட்டோன்னா இப்போ நம்ம பல்லு உள்ளே வந்து அதுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ இதை மேலேருந்து ஒரு தையல் போட்டு முடித்த பிறகு நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் கவுன் ஸ்டைல் சாரீ வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ சாரீ மாதிரி வேர் பண்ணால் நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு ட்ராவல் பண்ணுறோம், பஸ்ஸில் போகிறோம்னா நம்ம வந்து ஒரு சாரீ கட்டி ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி வேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாரீ மாதிரி இருக்கும். இல்லைனா அதை ஃப்ரண்ட்டில் போடும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு வேர் லைக் அனார்கலினாலும் இதை ஜஸ்ட் லைக் தட் இதை ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா வில் ஹாவ் அனார்கலி ஸ்டைல். ஸோ இதை 2-in-1 நம்ம இதை வேர் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வேறு ஒரு வீடியோட உங்களுக்கு சில்ட்ரன் டேக் கேர். அப்படியே பேக்குக்கு அப்படியே டர்ன் பண்ணிவிடுங்க. யா அப்படியே திரும்பி ஃப்ரண்ட்டுக்கு அப்படியே. யா ஃபைன்.